என்னோட பேர் பாலமுருகன். நான் வந்து 2000 வருஷத்துல பள்ளி படிப்பு 9வது முடிச்சதுக்கப்புறம் அந்த வேலையில வந்துட்டேன். ஏன்னா, அந்த அளவுக்கு வீட்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுனால, அதுக்கு மேல படிக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு வந்துட்டு மதுரையில ஜிவிஎம் ஆர்ட்ஸ்ன்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. அங்க போய் வேலைக்கு சேர்ந்து ஃபர்ஸ்ட்டு சம்பளம் இல்லாம டெய்லி போயிட்டு வருவோம். பஸ் காசு கூட நம்ம செலவு பண்ணி போயிட்டு வர மாரி தான் இருக்கும். இது மேல உள்ள இன்ட்ரெஸ்ட்ல அப்படியே அந்த வேலைக்கு போய் ஃபர்ஸ்ட்டு சம்பளமே இல்லாம வேலை பார்த்தோம். அங்க போய் அவங்களுக்கு உதவி பண்ணுவோம். அந்த மாரி வேலைகள் பார்ப்போம். நெறைய கஷ்டமா தான் இருக்கும். போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பழகி, அதுக்கப்புறம் ஓரளவு வெளியில பார்க்குற மாரி வேலை பழகியாச்சு. அதுக்கப்புறம் பல இடங்கள்ல வேலை பார்த்து இப்போ வந்து 23 வருஷம் ஆச்சு. இப்போ 23 வருஷம் அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 23, 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷம் அந்த வேலை தான் பார்த்து இப்போ ஓரளவு எல்லா வேலையும் பார்க்குற மாரி ஓரளவு இது பண்ணிட்டேன். கலைன்னா என்னென்னா, கலை இல்லாம இங்க வந்து எதுவுமே கிடையாது. இந்த உலகத்துல இயங்குற எல்லாத்துலயுமே கலை இருக்கு. இந்த வீட்ல, இந்த கேமரால நம்ம யூஸ் பண்ற எல்லாத்துலயுமே கலை இருக்கு. கலை இல்லாம இங்க வந்து எதுவுமே கிடையாது. நுணுக்கங்கள்னா ஒவ்வொரு ஓவியரும் ஒவ்வொரு நுணுக்கங்கள் பயன்படுத்துவாங்க. சில பேர் இந்த கிராப் போட்டு, கட்டம் போட்டு யூஸ் பண்ணி அந்த மாரி பண்ணுவாங்க. சில பேர் கற்பனை திறனா அவங்களாவே வரைவாங்க. சில பேர் வந்து ஒருத்தவங்கள உட்கார வச்சு அப்படியே வரைவாங்க. அந்த மாரி நிறைய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நுணுக்கங்கள பயன்படுத்துவாங்க. எனக்கு வந்து மேக்ஸிமம் இந்த போர்ட்ரைட் ஒர்க் தான் அதிகமா வரும். அது வந்து நம்ம வந்து அந்த கிராப் போட்டு பண்ற மாரி தான் இருக்கும். ஆர்ட் பத்தி என்னோட கருத்து வந்து, ஒரு ஆர்ட் வந்து ஒருத்தங்கள அழ வைக்கும், சிரிக்க வைக்கும், கோபப்பட வைக்கும், சிந்திக்க வைக்கும். அ இப்படி எல்லாமே பண்ணும் ஆர்ட் வந்து. இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்க வந்து சோகமா இருந்தாங்கன்னா, அவங்கள சிரிக்க வைக்கிற வேலையும் ஆர்ட் பண்ணும். அ அந்த மாரி அவங்கவங்க பார்க்குறவங்களோட மனநிலைக்கு ஏத்த மாரி அந்த 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 ஆர்ட் வந்து அந்த வேலைய செய்யும். ஏன்னா, அந்த அளவுக்கு அதுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் இருக்கு. மனசு சரியில்லைன்னா ஒரு ஆர்ட் பார்த்தா அந்த மனசு வந்து சரியாயிரும். அந்த அளவுக்கு அந்த சாந்தப்படுத்தும். எல்லா வேலையும் பண்ணும் ஆர்ட் வந்து. எனக்கு ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே இதில ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸ்கூல்லேயே அந்த ட்ராயிங் காம்படிஷன் எல்லாத்துக்கும் போவோம். எல்லா இடத்துக்கும் டீச்சர்ஸே அதனால எனக்கு டீச்சர்ஸ்களுக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, இதனால இந்த மாரி ஓவியங்கள்லாம் வரையிறதுனால டீச்சர்ஸ்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. எல்லாரையும் அடிப்பாங்க, என்ன அடிக்க மாட்டாங்க. அந்த மாரி ரொம்ப செல்லமா வச்சுக்குவாங்க. எல்லாமே பசங்களே ரொம்ப இது பண்ணுவாங்க. பரவப்படுற அளவுக்கு வச்சுருப்பாங்க. அதனால அப்போருந்தே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் சரி, இப்போ ஸ்கூல் போக முடியாத சூழ்நிலை, ஏதாவது ஒரு தொழில்ல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணணும்னு இருக்கிறப்ப, சரி நமக்கு பிடிச்ச தொழில் எதையோ பண்ணலான்னு சொல்லி, அப்படியே அது மூலமா தான் அப்படின்ட்டு வந்துட்டேன். வருமானம் ஓகேவா தான் இருக்கும். ரொம்ப நல்ல வருமானம் தான். நல்ல அமௌண்ட் தான். ஆனா வருஷம் ஃபுல்லா இருக்காது வேலை. ஒரு மாசம்னா ஒரு மாசத்துல 15 நாள் வேலை இருக்கும். அந்த 15 நாள் ஃப்ரீயா இருப்போம். அந்த 15 நாள் சம்பாதிச்ச காசு எல்லாம் அந்த 15 நாளைக்கு சரியா போயிரும். எல்லாமே இந்த லைன்ல இருக்கவங்க எல்லாத்துக்குமே அதான் பிரச்சனை. அது என்ன வேலையா இருந்தாலும் இப்போ வந்து எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்ல. ஆனா நான் அதிகமா பார்க்குறது கடவுள் படங்கள் தான் வரைவேன். அது வந்து நம்ம தொழில் அவ்வளோதான். இதில ஒண்ணும் இல்ல. வேற சமூகத்துக்கு வரைய மாட்டேன்னு சொன்னா, அது நம்ம செய்ற தொழில் உண்மையா இல்லைன்னு அர்த்தம். அதில வந்து எனக்கு உடன்பாடு இல்ல. நாம வந்து கலை நம்ம கத்துக்கிட்டது. அந்த கலைக்கு உண்மையா இருக்கணும். அது அந்த கலைய பண்ண சொல்றவங்க யாரா இருந்தாலும் பண்ணணும். அதான் என்னோட இது. புத்தர் எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, அது வந்து புத்தர் வந்து எல்லாத்துக்கும் தேவை. ஆ புத்தம் வந்து இந்த உலகத்துக்கே தேவை. அது கொஞ்சம் எனக்கு இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சுச்சு. அதனால அது மேல கொஞ்சம் அதிக ஈடுபாடு. 2வது விஷயம் அம்பேத்கர் தேர்ந்தெடுத்த வழி. அதனால அதிலயே பயணிப்போம்னு அது இப்ப நமக்கு பிடிச்சிருக்கு. தொழில்ல வந்து ஈடுபாடு இல்லாம இந்த வேலை பார்க்கவே முடியாது. ஈடுபாடு ரொம்ப முக்கியம். ஈடுபாடு இல்லாம வராது. இப்போ வந்து நான் வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கு. வீட்லயோ, வெளியிலயோ பணம் இருந்துச்சுன்னா, இந்த வேலையில உட்காந்துட்டேன்னா, ப்ரஷ் எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன்னா, என் மனசுல இருக்கிறது எல்லாம் கரைஞ்சிரும். எனக்கு அந்த வேலை முடியிற வரைக்கும் வேற எதுவுமே இருக்காது. மைண்ட் தாட் பசிக்காது. வேற எந்த எண்ணமும் இருக்காது. அதான் அந்த தொழில் வந்து ஒரு மன அமைதிய குடுக்கும். அது வந்து வரையறவங்களுக்கும் இல்ல, பார்க்குறவங்களுக்கும் குடுக்கும். ஏன்னா வேடிக்கை பார்க்குறவங்களும், சுத்தி நின்னு பார்க்குறவங்களும் பார்த்துட்டே தான் இருப்பாங்க. நம்ம ஓவியங்கள் வெளியில கத்துட்டாலும் நம்ம மேக்ஸிமம் பழகுனது வந்து நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி விளம்பரங்கள் தான். அது அண்ணன் திருமாவளவனோட படங்கள் தான் அதிகமா வரைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழகுனது எல்லாமே அதில தான். அவங்க தான் நம்பி பண்ணுன்னு சொல்லி எல்லா வேலையும் குடுப்பாங்க. அதிகமா மேக்ஸிமம் படம் வரைஞ்சிறது, பழகுறது, வெளியில போனது, வந்தது, இந்த மாரி வெளியில
வெளியில் வேலைகள் தைரியமாக பண்ணது எல்லாமே அதன் மூலமாக வந்தது தான். எல்லா படங்களும் வரைவேன் மேக்ஸிமம் அது. அப்புறம் நம்ம கட்சி விளம்பரம், கட்சி படங்கள் அதிகமாக முன்னாடி வரைஞ்சிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சாச்சு. நம்மளை அதிகமாக பயன்படுத்திட்டு கடைசியில் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அப்படி இப்படின்னு ரொம்ப அலைய விடுவாங்க. அரசியல் ரீதியான பிரச்சனைகள் நிறையா வரும். ஆனால் என்னென்னா நேரடியாக அரசியல்வாதிகள் பண்ண மாட்டாங்க. காவல்துறையில் மூலமாக அவங்களோட பவர் வச்சு காவல்துறை அனுப்புவாங்க. காவல்துறை அப்புறம் இது நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து வருவாங்க. அவங்க வந்து எங்களை இது மிரட்டுறது, தொந்தரவு பண்ணுறது. ஆனால் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து இந்த அரசியலில் இருக்கிறதுனால. இருந்தாலும் அந்த வேலையை தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இந்த நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி விளம்பரம் எழுதும்போது அந்த பிரச்சனை அதிகமாக வரும். அதே சுவரில் வந்து வேறு ஆளுங்கட்சி விளம்பரங்கள் இருக்கும், வருடக்கணக்காக இருக்கும். அதை அழிச்சிட்டு நம்ம ஒன்று புதுசாக எழுதுவோம், இது வந்து ஹைவே செவர், இதில் எழுதக்கூடாது அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து இது வந்து இந்த சுவரில் எழுதுறதுக்கு எந்த அனுமதி வாங்கினீங்களா, அங்கே வாங்கினீங்களா, நீங்கள் வந்து நெடுஞ்சாலைத்துறையில் அனுமதி வாங்கினீங்களா, டிஎஸ்பி ஆஃபீஸில் அனுமதி வாங்கினீங்களா, கமிஷன்ட்ட அனுமதி வாங்கினீங்களா, சிஎம்கிட்ட அனுமதி வாங்கிங்களான்னு அப்படியே வரிசையாக வெறும் கேள்வி கேட்டு அந்த வேலையை எப்படி நிப்பாடன்னு தான் பார்ப்பாங்க. அப்புறம் நம்மளை கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் காலையிலேருந்து வச்சுட்டு இது நைட் அனுப்புவாங்க. இந்த மாதிரிலாம் நிறையா அனுபவப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா வரும். சும்மா உட்கார வச்சுட்டு அனுப்புவாங்க. வேறு பிரச்சனைகள்னால் மேக்ஸிமம் அந்த மாதிரி பிரச்சனை தான் வரும். அதான் அந்த அந்த ரிசர்வ் பண்ணுறதுல சில பிரச்சனைகள் வரும். அதான் உண்மை. நம்ம அந்த மெட்ராஸ் படத்தில், அண்ணன் படத்தில் அஜித் அண்ணன் எடுத்திருப்பாங்க. அது அப்படியே தான் நடக்கும். இங்கே ஃபுல்லாக எல்லாமே மெட்ராஸ் படத்தில் வரும்போது தான் ரிசர்வ் பண்ணுறதுலேயே பிரச்சனை வரும். ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி தலித் விளம்பரங்கள் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை வரும். அது எழுத விட மாட்டாங்க. நம்ம அப்போ தான் ஒயிட் வாஷ் பண்ணிட்டு போவோம், பின்னாடியே ஹைவேஸ்காரங்க வந்து அந்த பிளாக் ஒயிட் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இதில் தான் வரும். அதான் நம்ம வந்து அவங்க நமக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. நம்மளாம் எல்லா வேலையும் பார்ப்போம், அவங்களுக்கே தெரியும். ஆனால் வேலை வந்து நேரடியாக நம்ம கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு சமூகத்தில் அவங்களுக்கு வந்து வேலை தெரியாது, கான்ட்ராக்டர்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு வேலை கொடுத்து நம்மளை வந்து பார்க்க சொல்லுவாங்க. அது அவங்களோட மனநிலை. இது வந்து எல்லா தொழிலும் இருக்கும். ஒரு தடவை பாலத்தில் எழுதும்போது நம்ம கட்சி விளம்பரம் தான், விசிக விளம்பரம் தான் எழுதிட்டு இருந்தோம். அப்போ வந்து இன்னொரு ஆதிக்க சாதி கட்சியை சேர்ந்தவர் வந்து அந்த மாதிரி காரில் வந்து எங்கள் பசங்க வர்றாங்க, எழுதக்கூடாது, இன்னொரு கொஞ்ச நேரம் நில்லைங்கன்னா எங்கள் பசங்க பூரா வந்துட்டுருக்காங்க, அந்த மாதிரிலாம் மிரட்டியிருக்காங்க. மிரட்டிட்டு வேலையை நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கட்சி தோழர்கள் வருவாங்க, அவங்கள வச்சு நிற்க வச்சு வேலை பார்த்து அந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும். அப்புறம் நம்ம கட்சியிலேயே சில பிரச்சனைகள் வரும். அதுவும் நடக்கும். இந்த சுவர் என்னோட சுவர், இதில் வந்து நான் தான் எழுதணும், இது நீ தான் எழுதணும், அந்த மாதிரி எல்லா கட்சியிலையும் நடக்கும். அந்த மாதிரி இப்போ வந்து மதுரை விமான நிலைய சாலையில் வந்து அந்த சுவரில் அவங்க வந்து எழுத மாட்டாங்க, விளம்பரம் பண்ண மாட்டாங்க. நம்ம எழுத போகிறதுன்னு தெரிஞ்சால் போய் ஒயிட் வாஷ் அடிச்சுட்டு 2026 ஜனவரின்னு சொல்லி எழுதிட்டு வருவாங்க. 2026 ஜனவரி வரைக்கும் அங்கே எழுத மாட்டாங்க. நீ எழுதக்கூடாது, அந்த சுவர் சும்மா கூட இருக்கலாம், ஆனால் நீ எழுதக்கூடாது. இது அவங்களோட மனநிலை. இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கும். அது முக்கியமாக இந்த மாதிரி விஐபி ஏரியாலாம் கண்டிப்பாக நடக்கும். என்னோட மனைவி இருக்காங்க, மனைவி பேர் சீதா. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒரு பையன் 8th படிக்கிறான், ஒரு பையன் 7th படிக்கிறான். வசீகரன், சித்தார்த்தன் 2 பசங்க இருக்காங்க. உண்மையை சொல்லலாம், அவங்களுக்கு எந்த ஆர்வமும் இல்லை தொழில். அவங்களுக்கு வந்து இது நான் அந்த வேலை பார்த்துட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அது வந்து இது ஒரு சாதாரணதாக தான் தெரியுது. வெளியில் உள்ளவங்க வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு பெரிய வீடு இருக்கும், அங்கே பெயிண்டிங் பண்ண போவோம், எங்கள் பசங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம கூடவே இருக்கிறதுனால அவங்களுக்கு அது ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு வந்து அதனால் என்னன்னு தெரியல, ஆர்ட்னா என்னென்னு இன்னும் அந்த இது வரல. ஆனால் நம்ம நாட்டில் இந்த கலைக்கு எந்த மதிப்பும் இல்லை. அதுக்கு உண்டான மரியாதையும் கிடையாது, அதுக்கு உண்டான எதுவுமே கிடையாது. இங்கே வந்து அது ஒரு இதாகவே தான் நினைக்கிறாங்க. ஒரு சாதாரண அது ஒரு தொழில், எல்லோரும் பார்க்குற மாதிரி, எல்லோரும் என்ன வேலை பார்க்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு வேலை, அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. இது வந்து ஃப்யூச்சரில் நல்லா வரும். ஏன்னா இப்போ வந்து ஏஐ அது என்னென்னமோ வந்துட்டுருக்கு, என்னென்னமோ வந்துருச்சு. ஒரு டைமில் இது வந்து பெருசாக பேசப்படும், அந்த நம்பிக்கையில் இருக்கும். ஒரு பெரிய ஆர்ட் கேலரி வைக்கணும், அது என்னோடய ஆசை. ஆனால் அந்தளவுக்கு பொருளாதார வசதி நமக்கு இல்லை. நான் மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்க ஓவியர்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணுற மாதிரி பெரிய ஆர்ட் கேலரி, அதில் எல்லா வகையான படங்கள்லாம் வைக்கணும். அந்த மாதிரி முக்கியமாக விடுதலை சம்மந்தப்பட்ட படங்கள் அதுக்குன்னே தனியாக வைக்கணும். ஏன்னா
இன்னும் நம்ம மக்களுக்கே அந்த இது இல்லை, அந்த தெளிவு இல்லை, எதுவுமே இல்லை. அதை கொண்டு வரதுக்காக அது சம்மந்தப்பட்ட படங்கள்லாம் வந்து ஒரு பெரிய ஆர்ட் கேலரி மேக் பண்ணணும்.